ஓகே கைஸ், லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டாக வீடியோன்னு பார்த்துட்டு அதில் ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. இந்த வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சர் நான் செஞ்சு போடுறேன். சரியா, பாருங்கள். பிள்ளைகள் குழு ஒன்று இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்குள்ள வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பிள்ளைகள் குழு ஒன்றில் 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் உள்ளன. ஒரு குரூப்பில் வந்து என்ன செய்கிறாங்க, 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க. அதே பார்த்திங்கன்னு கேட்டால், பெண் பிள்ளைகளின் சராசரி வயதுனா 8 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகும். அதேவேளை ஆண் பிள்ளைகளின் சராசரி வயது வந்து 8 ஆண்டுகளும் 9 மாதங்கள் ஆகும். இக்குழுவின் சராசரி. அப்போ இந்த குரூப் விட்டு அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க. சரி, அப்போ அவங்க விட்டு தான் சராசரி கேட்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், சராசரி சமன் மொத்தத்தின் கீழே அதை எண்ணிக்கையாக பிரிப்போம். இப்போ நமக்கு சராசரி இருக்குது. அப்போ மொத்தத்தை கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? மொத்தம் சமன் சராசரி தர எண்ணிக்கைன்னு போடுறேன். சரியா? இப்போ நமக்கு தெரியும் 10 பெண் பிள்ளைகளோட சராசரி தான் நமக்கு எத்தனை? 8 ஆண்டுகளும் 9 மாதங்களும். அப்போ எத்தனை? 8 ஆண்டுகளும், சரியா, நம்ம ஆண்டுகளையும், சரியா, 4 மாதங்கள் அதைத்தான் இதனால் பெருக்க போகிறோம் 10ஆல். அப்போ பெருக்கினா எத்தனை வரும்? 80 ஆண்டுகளும் 40 மாதங்களும். சரியா? இது பெண்கள் விட்டு மொத்தம். சரியா? ஓகே தானே? அடுத்து ஆண்கள் விட்டு இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்குவோம். ஆண்கள் விட்டு, சரியா, ஆண்கள் விட்டு கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியுமா? என்ன பாருங்கள், சராசரி உங்களுக்கு சமன்பாடு எழுதலை. சராசரி தெரியும் நமக்கு எத்தனை? 8 ஆண்டுகளும் 9 மாதங்களும். இதை பெருக்கணும் எத்தனால? பிள்ளைகள் எண்ணிக்கை வந்து 15. அதை போட்டுக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஏதோ உங்களுக்கு எழுதுகிற கிளியர்லிட்டு சொல்லிடுங்க. சரியா? ஆண்டுகள். இதை பெருக்கணும் 15ஆல் பெருக்கினா பாருங்கள், உங்களுக்கு 15 வந்து என்ன செய்ய போகிறோம்? 8ஆல் பெருக்க போகிறோம். 15 8ஆல் பெருக்கினா எத்தனை வரப்போகுது உங்களுக்கு? பெருக்கி பாருங்கள், என்ன வரும்? 120ன்னு நினைக்கிறேன். 8 40 சரி வரும், மிச்சம் 4, ஒரு 8 120. 9 15ஆல் பெருக்கினா 10 90, 90 45 அண்டு 90 45 135. இதுதான் மொத்தம் இது வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு இந்த மொத்தமும் தெரியும், நமக்கு இந்த மொத்தமும் தெரியும், ஆண்கள் விட்டு மொத்தமும் தெரியும். இது மொத்தங்கள் ரெண்டையும் கூட்டுறோம். அப்போ 80 120 கூட்டினா 200 ஆண்டுகள். 200 ஆண்டுகள். மாதங்களை கூட்டினீங்கன்னா நீங்கள் இதை ஒன்றா செய்கிறதா என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் என்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணலாம்? மாதங்களுக்கு ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு செய்யலாம். பட் இது ஈஸியாக இப்படி வச்சு செஞ்சுருவோம். 40 135 கூட்டினா 175 மாதங்கள். இதை எத்தனால் பிரிக்கணும்? 25ஆல் பிரிக்கணும். ஏன் 25ஆல் பிரிக்கிறோம்? எதனால்? அங்கே மொத்த பிள்ளைகள் எண்ணிக்கை வந்து எத்தனை? இப்போ 10 இல்லை, 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க. அப்போ 25ஆல் பிரிக்கணும். அப்போ 225ஆல் பிரித்தா 8 ஆண்டுகள் 7 மாதம். அவ்வளோதான். ஓகேயா? அதோட இன்னும் கொஞ்சம் கேள்விகளும் பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு புதிய கேள்வி ஒன்று, ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று, அதையும் பார்த்துருங்க. நான் ஆல்ரெடி கேள்வி எழுதி வச்சுருக்கேன், பாருங்கள். அதாவது மணித்தியாலத்துக்கு வந்து 35 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் வந்து செல்கிற ஒரு செல்கையில் வந்து குறித்த ஒரு இடத்தை வந்து 15 நிமிடம் வந்து என்ன செய்யலாம், தாமதமாக சென்றடைதான் அந்த வாகனம். சரியா? அதே 40 கிலோமீட்டர் எனும் கதியில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு சென்றடைதான். அந்த தூரத்தை வந்து என்ன செய்தான், 40 கிலோமீட்டர் போக்கில் வந்து சரியான நேரத்தில் போய்ட்டு சென்றடைதான். அப்போ வாகனம் வந்து சென்ற தூரத்தை தான் கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்கு நான் ஒரு நல்லா நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நோட் பண்ணி சரி வச்சுக்கோங்க. சரி, இந்த சமன்பாடு தூரம் சமன் மற்ற மெத்தட் நிறைய இருக்கும். பட் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐக்யூக்கு வந்து நம்ம கணித முறையில் செய்ய போகிறது வந்து டைம் எடுக்கும். எவ்வளோ துரிதமாக செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. அப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், கதிகளுக்கு இடையிலான பெருக்கத்தை வந்து என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இரு கதிகளின்
பெருக்கம் அதை இரு கதிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தால் பிரிச்சுட்டு கொஞ்சம் எழுத்தெல்லாம் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இடையிலான வித்தியாசம் தர நேர வித்தியாசம் நேர வித்தியாசம் சரியா சமன்பாடம் வச்சுக்கோங்க. தூரம் சமன் என்ன, இரு கதிகளின் பெருக்கத்தை இரு கதிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தால் பிரித்து அதை என்ன செய்வோம், நேர வித்தியாசத்தால் பிரிக்கப்படும். அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க நமக்கு மேலே ஏன்னா முதலாவது போடுறது என்ன, இரு கதிகளின் பெருக்கம் 35 கிலோமீட்டர் தர செல்கையில் ஏன்னா 15 நிமிடங்கள் தாமதமாக செலுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. வாகனம் மணித்தளவுக்கு 40 கிலோமீட்டர். அப்போ 40 கிலோமீட்டர் அளவுகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இரு கதிகளுக்கு இடையான வித்தியாசம் எத்தனை, 35க்கும் 40க்கும் வித்தியாசம் 5. தர நேர வித்தியாசம் நல்லா பாருங்கள். 40 கிலோமீட்டரில் போக்குள்ள சரியான தூரத்தை என்ன செய்யுதுன்னு கேட்டால் நேரத்துக்கு போய் சென்றடையுது. ஆனால் என்ன செய்யுது, 35 கிலோமீட்டர் இப்போ அவர்ஸில் போக்குள்ள தான் என்ன 15 நிமிடம் தாமதமாக போகுது. அப்போ எத்தனை நிமிடம், 15 நிமிடம் தாமதமாக போகுது. பட் இங்கே எல்லாமே என்ன செய்யுது, கிலோமீட்டர் ஹவர்ஸில் இருக்கனால 15 நிமிடங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஹவர்ஸில் கவுண்ட் பண்ணக்குள்ள 1/4 தெரியும் தானே உங்களுக்கு. அது சொல்லணும் அவசியம் இல்லையே. 15 15 15 4 டிப் கூட்டினா தான் என்ன செய்யுது, 60 மினிட்ஸ் வரப்போகுது. அப்போ 4 மேலே 1 தான் என்ன மினிட்ஸ் லேட்டாக போகுது. நேர வித்தியாசம் சரியா. அப்போ என்ன செய்ய போகிறோம், இதுகளை சுருக்க போகிறோம். இதையும் சுருக்குனா 7 சரி, 35 இதையும் சுருக்குனா 10. அப்போ சென்று மொத்த தூரம் எத்தனை, 70 கிலோமீட்டர்ஸாக இருக்கும் போகுது. விளங்குச்சா விளங்கலையா? அதே இன்னொரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா கணக்கு எழுதுகிறேன். 40 கிலோமீட்டர் இப்போ ஹவர்ஸில் போகிற ஒரு வண்டி என்ன செய்யுதுன்னு கேட்டால் உரிய நேரத்துக்கு போய் சேருது. உரிய நேரம் டைமுக்கு போயிடுது. அதே 30 கிலோமீட்டர் ஹவர்ஸ் போகிறது என்ன செய்யுதுன்னு கேட்டால் 1 ஹவர் லேட்டாக போகுது. 1 ஹவர் லேட்டாக 1 ஹவர் லேட். அப்படியா இருந்தால் இது சென்ற தூரம் என்ன சரியா. அப்போ நான் தூரம் சமன் என்ன சொல்லியிருக்கேன், இரு கதிகளின் பெருக்கம். அதை என்ன செய்ய போகிறோம், இரு கதிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தால் பிரித்து இரு கதிகள்னு போட்டுக்கணும், சொட்ட எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நேர வித்தியாசம் எத்தனை, இரு கதிகளின் பெருக்கம் எத்தனை, 40 தர 30, வித்தியாசம் 10. நேர வித்தியாசம் எவ்வளோ, 1 ஹவர் தான் லேட். இப்போ இது சுருக்குனா லேசாக கண்டுபிடிச்சிடலாம். 4 12 120 கிலோமீட்டர். அவ்வளோதான். அடுத்த ஒரு கேள்வி செஞ்சு ஆன்சர் கமெண்டில் போடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சரியா. மாணவன் ஒருவன் வைங்களே, மாணவன் வீட்டிலேருந்து சரியா, மாணவன் வீட்டிலேருந்து பாடசாலைக்கு போகக்குள்ள, பாடசாலைக்கு போனான்னு வச்சுங்க, பாடசாலைக்கு அவன் 40 கிலோமீட்டர் பைக்கில் போகிறான்னு வச்சுங்க சரியா. இப்போ அவர்ஸில் போனான்னா 10 நிமிடம் லேட் ஆகுதான் சரியா. என்ன செய்தான், 10 நிமிடம் லேட் ஆகுதான். அதே 30 கிலோமீட்டர் இப்போ ஹவர்ஸில் போனான்னு வைங்களே 16 நிமிடம் லேட் ஆகிறானா சரியா. அப்போ மாணவன் சென்ற தூரம் யாது சரியா. ஆன்சர் போடுங்க. அடுத்த இதில் இதை நான் விளங்கப்படுத்தி விட்றேன். என் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முடிஞ்சால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும். விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஆக்களும் சொல்லிவிடுங்க. மேபி அடுத்த நெக்ஸ்ட் மந்தில் இருந்து
முடிஞ்சளவு குயிக்காக நான் ஏஎல்க்கான ஐடி பாடங்கள் வந்து செய்கிறதுக்கான நோக்கத்தோடு இருக்கேன். ஏஐஐடி, ஓஎல்ஐடி மற்றும் பிஸ்னஸ், காமர்ஸ். சரியா, ஓஎல் மாணவர்களுக்கு தரம் 10 மாணவர்களுக்கான பிஸ்னஸ் இது இண்டிவிஜுவல் கிளாஸஸ் செய்கிறதுக்கான இருக்குது. அது வந்து ஃப்ரீ இல்லை. யாரும் இருந்தால் இந்த டிக்டாக் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் அது மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஆன்லைனில் செய்கிற பிளான் ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவல் அண்ட் குரூப். ஓகே, செஞ்சு போடுங்க. ரொம்ப நன்றி. பாய்.